சீ ஃபுட் தாலியில் வந்து பிக்கிள் வந்து வைக்கணும். அதுக்காக ப்ரான் பிக்கிள் தான் பண்ணியிருக்கோம். எப்படின்ட்டு பாருங்க. இந்த எறா ஊறுகாய் பண்ணுறதுக்காக நான் 1 கிலோ எறாவும் ஒரு 1/2 கிலோ பூண்டும் எடுத்துருக்கு. இந்த எறா ஊறுகாய்க்காக நான் ஒரு 2 ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 200 எம்எல்லும் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு 100 எம்எல்லும் போட்டு நல்லா சூடு பண்ணி அது கூட வந்து அந்த 1/2 கிலோ பூண்டை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த எறாவை ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து அது கூட காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைந்து அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பொரிக்கிற வந்து ப்ராசஸ் வந்து எதுக்காக அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகாது இருக்கிறதுக்காக தான். அதையெல்லாம் நல்லா ஒரு ஆஃப் டன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி ஒரு 200 கிராம் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு தனியாக பல்ப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டதுக்கப்புறமா வினிகரை எதுக்காக ஊற்றிருக்கேன் அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போகாத இருக்கிறதுக்காக தான். அதெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கும் ப்ளஸ் எறாவையும் வந்து ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட நம்ம வெந்தயமும் கடுகும் ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கோம்ல அந்த பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக வினிகர் அது கூட நல்லா போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க பிக்கலில் வந்து ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான எறா ஊறுகாய் ரெடி ஆகிடும். ஊறுகாவை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஒரு 15 to 20 days 1 month கூட வரும் உங்களுக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.